நேத்து எங்க போயிருந்த? உனக்கு பிடிச்ச நெத்திலி குழம்பு செஞ்சு நீ வருவேன்னு காத்திருந்த. பக்கத்து கிராமத்துக்கு பிரச்சாரம் செய்ய. ஆமா, முதல்ல ஊருக்கு உபதேசம் பண்றதை விட்டுட்டு உங்க மாமனுக்கு உபதேசம் பண்ண. அக்கா, அந்த உரிமை எனக்கு நீ அப்பவே கொடுத்திருந்தா அவரை நான் எப்பவோ திருத்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா வெளியிலேயே போக மாட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க கூட பொழுத போக்கிடுவாரு. சம்சாரம் தான் சன்னதின்னு சொன்னவர் இப்ப சாராயம் தான் நிம்மதின்னு இருக்கு. நீ கவலைப்படாதக்கா, மாமா திருந்தணும், மறுபடியும் அவர் பழைய மாதிரியே இருக்கணும். அதானக்கு அவனுடைய ஆசை. அதான்டா நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை. மாமாவை நீயோ நானோ சொல்லி திருத்த முடியாது. சொல்ல வேண்டியவங்க சொல்லி, கண்டிக்க வேண்டியவங்க கண்டிச்சாதான் அவர் கேட்பாரு. அதுக்காக அவரை அவமானப்படுத்திடக்கூடாது. இல்லக்கா, சில வியாதிகளுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் வைத்தியம் செய்யணும். தண்ணில விழுந்து மூழ்கிட்டவங்கள தலைகீழ சுத்தி தண்ணி எடுக்கிறது இல்ல, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தண்ணில விழுந்து மூழ்கிட்டவங்களையும் கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் வைத்தியம் செய்யணும். தானா திருந்தாதவங்களை சட்டத்தினுடைய உதவினால்தான் திருத்த முடியும். அதனாலதான் குடிச்சிட்டு இருந்த மாமாவை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். தம்பி, கேட்கறதுக்கு தாங்க முடியலன்னாலும் நீ செஞ்சுட்டு வந்த நியாயம் தாண்டா. சொந்த மாமனையே காட்டி கொடுத்து வந்திருக்கேடா. பரவாயில்லையே அக்கா, உண்ட வீட்டுக்கே துரோகம் செஞ்சுட்டியடா. உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனாரு, அவருக்கு நீ செய்யற கைமாறா இது? என் புருஷனை காட்டி கொடுத்துட்டு என் முன்னாலேயே வந்து நிக்கிறீங்க. உனக்கு என்ன நினைக்கட்டும்? ஏன் நிறுத்தி? நீ போட்ட சோத்திர வளர்ந்ததுதானே இந்த உடம்பு. ஆசை தீராடி, ஆத்திரம் தீராடி. என் எதிரில நின்ன நான் கொலைகாரியாவே மாறிடுவேன். நீ கொலைகாரியா மாறதுக்கு முன்னால நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு குடிகார உன் பொண்ணை கைய பிடிச்சிருத்தா நீ என்ன செய்வ? அப்படின்னா என் புருஷன் அடுத்தவ கைய பிடிச்சிருத்தாரு, அதனால போலீஸ்ல ஒப்படைச்சேன்னு சொல்றியா? தம்பி, என் புருஷன் குடிப்பாருன்னு சொல்லு, கேட்டுக்கிறேன். அவரு மேல அநியாயமா பழி சொன்ன உன் நான் கழுகி போயிடும். அக்கா, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற, உண்மையை புரிஞ்சுக்காம பேசுற. எனக்கு ஒரு உண்மையும் தெரிய வேண்டாம். முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. இனிமே நான் உனக்கு அக்காவும் இல்லை, நீ எனக்கு தம்பியும் இல்லை. அக்கா, அந்த உறவு இன்னையோட செத்து போச்சு. போற வழியே போ. துளசி, அக்கா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? உங்களோட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை பார்க்காம இருக்க முடியல மாமா. சரி சரி. மாமா எப்படி இருக்காரு? உடம்பு ஊத்திக்கிறாரு இல்லையோ, உள்ளுக்கு நல்லாவே ஊத்திக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட குடிக்கிறத விடல, வேலைக்கு சரியா கூட போறதில்ல. அதனால அப்பா மாமாவும் பேசிக்கிறது கூட இல்ல. என்ன பத்தி ஏதாவது பேச்சு வந்து? அப்பா குடிச்சிட்டு வந்தா போதும், உங்களை தான் ஊறுகாய தொட்டுப்பாரு. பேச்சுக்கு பேச்சு உங்களை தான் திட்டுவாரு. நாகப்பனும் அப்பாவும் இப்ப அண்ணன் தம்பி மாதிரி இளையறாங்க. கடத்தருக்கு போனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க மாமா. துளசி, ஏன் அழற சின்ன பிள்ளை மாதிரி? என்ன இது? ஏண்டா தமிழ் செல்வா, நாங்க கள்ளச்சாராயம் குடிச்சா தப்பு, நீ மட்டும் கள்ளக்காதல் பண்ணலாமா? வச்சிரண்டா வேட்டு. அந்த ஆள்காட்டி பையனோட உனக்கு என்ன வேலை? வாழத்தோப்பு கள்ளக்காதல். என்னத்தான் அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க? அடி வாங்கி மறுத்து போய் நிக்கிறேன். அவ வயசுக்கு வந்த பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுல போய் வாழ வேண்டிய இவனா ஒட்ட கழுதி ஆட்சின்னு விட்டு கொடுத்து வளர்த்தேன். கள்ளக்காதலா சரிங்க. இந்த 2 கழுதிங்க செய்யற காதலை பத்தி ஊர்ல எங்க பேசிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். 4 பெரிய மனுஷால் குடிக்கிறேன், சாராயக்கரை அங்க பேசுறாங்க, ரத்தம் கொதிக்குதுடி. அவனை யார் பார்க்க சொன்னது? உங்க அம்மாவா? கருவாடு அறுத்து நல்லா டிபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பிச்சிருப்பாளே. அநியாயமா என் மேல பழிப்படாதீங்க. அவன் என்னைக்கு உங்களை காட்டி கொடுத்தானோ அன்னைக்கு நான் அவனை தலைமொழிகிட்டேன். சும்மா இருங்க. அவன் தான் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவனாச்சே. நீ ஏண்டி அவனை போய் பார்த்த? நானா தேடி போகலம்மா, கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தான் பார்த்தேன். இவ சாமியா கும்பிட போனா ஆசாமிய பார்க்க போயிருக்கான். சம்பாதிச்சு போட நான் இருக்கிறப்போ உனக்கு ஏன் கோயில்? நான் சொல்றேன் கேளுங்க, நல்லா எழுதி வச்சுங்க. இன்னையில இருந்து இவளுடைய தம்பி மாப்பிள்ளை இல்ல. நான் எவனை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறனோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. அப்படியாவது சீக்கிரமா செய்யுங்க. இந்த மாதிரி அடிச்சு கொள்ளாதீங்க.
என்னங்கடி அம்மாவும் பொண்ண சிக்னல் பண்ணிக்கிறீங்க? இந்த சிக்னல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இன்னைக்கு ராத்திரி தூங்கி காலையில எழுந்த உடனே எவன் முகத்துல நான் முழிக்கிறனோ அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி குபேரனா இருந்தாலும் சரி அவன் தான் மாப்பிள்ளை. காரமா ஏய் வா மாட்டு மாட்டு மாட்ட இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ராஜேஸ்வரி, இந்த மீனை நல்லா மசாலா போட்டு வறுத்துக்குறி. இது வறுக்கிற மீன் இல்லைங்க, வளர்க்கிற மீன். வளர்த்து வறுத்தாதான் நல்ல ருசி. சுதந்திரமா குடிக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஏன் இங்க சுதந்திரமா குடிக்க எங்க நண்பா வழி இருக்குது? பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா? சட்டத்துல இடம் இருக்கு, பர்மிட்ல குடிக்கிறாங்க. ஏழைங்க சாராயம் குடிக்க கூட சட்டத்துல இடம் இல்லையே. பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா? ஏழைங்க குடிக்க கூடாதான். என்னையா நியாயம் இது? அதுல நியாயம் இருக்கு. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 ரூபாய்க்கு குடிச்சான்னா அவன் ஏழையா வருதில்ல, பணக்காரனாவே தான் இருக்கான். 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 ரூபாய்க்கும் குடிச்சிடறான், ஏழையா இருக்கிறவன் பரம ஏழையா போயிடுவான். அதனாலதான் ஏழைங்க குடிக்க கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கு. அது வர்றது இருக்கட்டும். பாரு, தமிழ்நாட்டிலே சுதந்திரமா குடிக்கிறதுக்கு ஒரு சொர்க்க பூமி இருக்கு. எங்க அது? அதுதான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. நம்ம சூப்பரேசர் ரெங்கசாமி சாராயத்தை குடிச்சிட்டு நில தெரியாம நிக்கிறான். நீங்க போய் பாருங்களேன். நீங்களும் போங்க சார். வேலை செஞ்ச உங்க மாமாவை வேலை விட்டே நீக்கிட்டான். எதிர்பார்த்ததுதான். இப்படியே ஒவ்வொரு குடும்பம் கெட்டு போனா என்ன ஆகுறது? கிராமமே கெட்டு போகும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை எடுத்தே தீரணும். விசாரணை செஞ்சு பார்த்தோம், குடிச்சவங்களை பிடிச்சு கொடுத்தோம். அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எரியறதை எடுத்தா கொதிக்கிறது நிற்கும். காய்ச்சறவங்களை பிடிச்சிட்டா குடிக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. நல்ல யோசனை தான். ஒரு சின்ன விண்ணப்பம், காய்ச்சவங்களை பிடிக்க நம்ம உடம்பு தாங்குமா? சாராய குண்டர்கள் தாக்கினாலும் சாராயத்தை ஒழித்தே தீருவோம். நீ குண்ட நீ தாங்குவா, ஆனா நானு சைக்கிள் செயின் சுத்தம், பாட்டில் பறக்கும். பேப்பர்ல பாக்கல? பயந்தவ போருக்கு போக முடியாது. துணிச்சல்காரன் தான் தேவை. அதுவும் தந்திரமா போலீஸ் உதவியோட தான் அந்த கோஷ்டியை பிடிக்க முடியும். ஆமா, முதல்ல அந்த கோஷ்டியை பத்தி தகவல் தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம நாகப்பனை பிடிச்சா எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். வெரி குட். புடிச்சு கட்டுங்க. ஏமா கட்டுறீங்க? சொல்லிட்டு கட்டுங்கப்பா. உடல் மேல இருக்கிறேன். சாராய இருக்கிற கோஷ்டிக்கு உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. மரியாதை சொல்லிடு. ஐயோ, சத்தியமா எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஊத்தா மண்ணனே. சுத்தி ஊத்துறீங்க. நின்னு எறியட்டும்னா ஏப்பா இப்படி ஊத்துறீங்க? பிடிக்கும்பா. என்னங்க மண்ணனை ஊத்தி என்ன செய்ய போறீங்க? உண்மையை சொல்லிட்டா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டான். அந்த சாராயம் காய்ச்சறதுக்கு தலைவன் யாரு? அது காத்துற இடம் எது? ஐயோ, மதுரையில் எனக்கு சத்தியமா எனக்கு இடம் தெரியாதுங்க. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை உயிரோட வச்சு கொளுத்துனாரா சொல்லுவேன். உயிரோட விளையாடாதீங்க. எனக்கு என் புள்ளதான் கொல்லி வைப்பான்னு நினைச்சேன். நீங்க வைக்கிறீங்க. புள்ளையா நினைச்சுக்க. நிறுத்துங்க. நான் உன்ன நீட்டிடுறீங்களே. சொல்லு. எனக்கு குத்து மதிப்பா தாங்க இடம் தெரியும். ஒரே குத்தா குத்திடுவேன். அப்ப மதிப்பா சொல்லிடுறாங்க. கையை அவுத்து விட்டா விவரமா சொல்லுவேன். அப்படியே சொல்லு. சரிங்க. அங்க புகை வரும், அதே இடம் தான். அந்த புகை அடியோடு அணையிற வரைக்கும் நீ இப்படியே வாங்கல. அஜிங்க, என்னங்க 6 மணிக்கு மேல எனக்கு ஒரு கிளாஸ் போட்டா தாங்க நல்லது. இல்லாட்டி நரம்பெல்லாம் எந்திரிக்காத.